மாவட்டத்தில் தவறான உறவுக்கு அழைத்த நபரை கொலை செய்து ரயில் தண்டவாளத்தில் வீசிய வழக்கில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஐயப்பாக்கத்தை சேர்ந்த உஷாவின் கணவர் சில வருடங்களுக்கு முன் கொலை செய்யப்பட்ட நிலையில் உஷா 17 வயது சிறுவனை இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் அரவிந்த் என்பவர் தொடர்ந்து தவறான உறவுக்கு உஷாவை வரும்படி தொந்தரவு செய்துள்ளார். ஆத்திரமடைந்த உஷா தனது 17 வயது கணவர் ஜிம் மாஸ்டர் உட்பட மூவருடன் சேர்ந்து அரவிந்தை கொலை செய்து ரயில் தண்டவாளத்தில் வீசியது போலீசார் விசாரணையில் அம்பலமானதை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். காஞ்சிபுரம் அருகே முன்னாள் மனைவியை கொலை செய்துவிட்டு கணவர் சரணடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோகண்டி கிராமத்தை சேர்ந்த மதன் என்பவர் கடந்த 16 ஆண்டுகளுக்கு முன்பு லைலா குமாரியை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் மனைவியிடம் விவாகரத்து பெற்றுவிட்டு சுகன்யா என்ற பெண்ணை திருமணம் செய்துள்ளார். பின்னர் மீண்டும் முன்னாள் மனைவியிடம் பேசி வந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து முன்னாள் மனைவியை வனப்பகுதிக்கு அழைத்து சென்று வசிய மருந்து வைத்து மயக்கியதாக கூறி கட்டையால் தாக்கி கொலை செய்து அதே இடத்தில் புதைத்துள்ளார். பின்னர் சரணடைந்த மதனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான யானை தந்தங்களை விற்பனை செய்ய முயன்ற 5 பேர் வனத்துறையால் கைது செய்யப்பட்டனர். பொம்மராஜபுரம் கிராமத்தை சேர்ந்த பொம்மராஜ் என்பவர் 2 யானை தந்தங்களை பாண்டீஸ்வரன் மகாலிங்கம் உடன் சேர்ந்து விற்பனை செய்ய முயன்று வருவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. யானை தந்தங்களை விற்பனை செய்வதற்கு பங்களாப்பட்டியில் பாலாஜி, ஈஸ்வரன் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவர்கள் 5 பேரையும் வனத்துறையினர் மடக்கி பிடித்தனர். யானை வேட்டையாடப்பட்ட என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.